மும்மொழி கொள்கை விவகாரத்துல மாநில அரசு வந்து மத்திய அரசு கிட்ட ஈகோ பார்க்குது, இதனால மக்கள் தான் பாதிக்கிறாங்க. தமிழிசை காலையில் சொல்லுங்க. இது என்ன ஈகோ? அதை எங்கள் அம்மா தமிழ் இசை சொல்கிறதா வேடிக்கையாக இருக்கு. பேர் தமிழ் இசைன்னு வச்சுட்டு, ஆமாம், ஒரு சொல்லின் செல்வரை அவ்வளோ பெரிய இலக்கிய பேச்சாளர் எங்கள் ஐயா குமரி ஆனந்தன், அவருடைய அன்பு மகள், தமிழ் இசைன்னு பேர் வச்சுக்கிட்டு அவங்க மனச்சான்றுக்கே நம்ம இதை விட்டுருவோம். நம் தாய்மொழியை படிக்கிற வாய்ப்பு தமிழர் தாய் நிலத்தில் இருக்கா? தாய்மொழியில் எழுத படிக்கிற ஆற்றல் நம் பிள்ளைகளுக்கு இருக்கா? ராமாயணத்தை இந்தியில் படிக்க வைக்கிறீங்க. எங்கள் கம்பனை விட அந்த கம்பராமாயணத்தை அவன் எழுதுனதை விட இலக்கிய சுவையோடு யாராவது எழுதிட முடியுமா? எதுக்கு இதெல்லாம் இந்த கொடுமையை போய் பேசிட்டு இருந்தது? இதில் என்ன ஈகோ பார்க்குது? அது தமிழ்நாட்டுக்கு எந்த தத்துவ நிலைப்பாட்டிலையும் உறுதிப்பாடு கிடையாது, உறுதி கிடையாது. சும்மா அது பேசும். தேர்தல் நேரத்தில் இப்போ எங்களை போன்றவர்கள் எதிர்த்து கடுமையாக சண்டை போடுவோம். இந்தியை ஆமோதிக்க முடியாது. புதிய கல்விக் கொள்கை எதுக்கிற மாதிரி ஒரு நாடகம். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றுச்சு, தமிழ்நாடு அரசு ஏற்றுச்சு, செயல்படுத்திடுச்சு வெவ்வேறு பேரில். அதில் இப்போ மும்மொழி கொள்கையை அவங்க தீவிரப்படுத்தும் போது இது எதிர்க்கிற மாதிரி ஒரு நாடகத்தை போட்டுக்கிட்டு எங்கே இல்லை இந்தி? எங்கே இல்லை? கட்சிக்காரன் ஏறி இந்தி அழிக்க போகிறேன்னு போயிட்டு இங்கிலீஷ் அழிச்சிக்கிட்டு இருக்கான். கீழே இருக்க இங்கிலீஷை பாருங்கள், இருக்குது விளைவில் இல்லை. இந்தி எது இங்கிலீஷ் எதுன்னே தெரியல. ஏதோ ஒன்று நடக்குது. கடைசியாக மொழியில் வந்துருச்சு. இப்போ மறுபடியும் 1935 எங்கள் தாத்தா நடராஜன் செத்த காலத்துக்கு திரும்ப வேண்டியது இருக்குது. நாங்கள் தேவையில்லாத சிக்கலை இந்த ஆட்சியாளர்கள் உருவாக்குறாங்க. மொழி என்பது ஒவ்வொரு குடிமகனின் விருப்பம். அவன் எந்த மொழியும் கற்பான், அவன் விருப்பம். அது உணவு, உடை, மொழி இதெல்லாம் அவன் வாழ்விடம் தீர்மானிக்கும். நான் மகாராஷ்டிராவில் வாழ்ந்தேன்னா கற்றுக்க போகிறேன், டெல்லியில் இருந்தேன்னா கற்றுக்க போகிறேன், பஞ்சாப் போனால் கற்றுக்க போகிறேன், தேவைன்னா கற்றுக்க போகிறேன். கட்டாயமாக நீ படித்தே ஆகணும். இந்தியாவின் தேசிய மொழி நேஷனல் லாங்குவேஜ்னா அப்போ ஏன் லாங்குவேஜ் என்ன ஆகுறது? இந்தியா ஒரு நேஷனே இல்லைங்கிற அப்புறம் லாங்குவேஜ் வேறு வருதா? அது அப்போ ஏன் நேஷன் என்ன ஆகுறது? செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.